ஐயா, பூமியில் உள்ள அத்தனை பிரச்சனைகளை கட்டுவதற்கும், அத்தனை ஆசீர்வாதங்களை, அத்தனை ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்களை கட்டவிழ்க்கவும் அந்த சூப்பர் நேச்சுரல் தகுதியையும் சூப்பர் நேச்சுரல் ஆற்றலையும் உங்களுக்கு தந்துவிட்டு தான் நீங்கள் சந்திக்கிற அத்தனை பிரச்சனைக்கும் தீர்வாக தேவன் உங்களை வைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுகிற காலம் வந்துவிட்டது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. சத்துருவருடைய சகல வல்லமையையும் மேற்கொண்டு அவைகளை காலின் கீழ் வைத்து மிதித்து ஆரோக்கியத்தை ஜனங்களுக்கு கட்டவிழ்க்கும்படியாக, ஐஸ்வர்யத்தை ஜனங்களுக்கு கட்டவிழ்க்கும்படியாக தேவன் உன்னையும் என்னையும் தெரிந்தெடுத்திருக்கிறார். பேசி பேசி பிரச்சனைகளை தீர்த்து வைத்து வையகத்தை வாழ வைக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிற எனக்கு மிகவும் பிரியமான தேவர்களே, நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் 1000 மடங்கு பெருகுவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எதிலெல்லாம் 1000 மடங்கு பெருக்கம்? சமாதானத்திலே 1000 மடங்கு பெருக்கம், சந்தோஷத்திலே 1000 மடங்கு பெருக்கம். ஆமென். சரீர பலன் காண்டாமிருகத்துக்கு ஒத்த 1000 மடங்கு பெருக்கம். ஆமென். ஐஸ்வர்யத்தில் 1000 மடங்கு பெருக்கம், அற்புதங்களிலே 1000 மடங்கு பெருக்கம். வேற என்ன? ஆவணங்களிலே ஐஸ்வர்யத்திலே 1000 மடங்கு பெருக்கம். வேற என்ன? ரைட். ஹல்லேலூயா. இவைகள் எல்லாவற்றுக்கும் ஆதாரமான அவரை அறிகிற அறிவிலே நீங்கள் பெருகி கொண்டே இருக்கிறதுனால இயற்கையாகவே ரைட் பள்ளத்தை தேடி தண்ணீர் ஓடி வருவது போல நீங்கள் சத்தியத்தை சரியாக அறிந்து கொண்டே இருக்கிறதுனால இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் 1000 மடங்கு பெருகுவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். 187வது அவருடைய அனந்த ஞானம் கட்டுவதும் கட்டவிழ்ப்பதும் எப்படி? முக்கியமான ஒரு கலையை கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு கற்றுத்தர போகிறார். அது என்ன கலை? கட்டுவது எப்படி, கட்டவிழ்ப்பது எப்படி? பாருங்கள். அப்படி என்றால் என்ன பொருள்? வியாதியை முடக்கி ஐஸ்வர்யத்தை, வியாதியை முடக்கி ஆரோக்கியத்தை கட்டவிழ்ப்பது எப்படி? ரைட். தரித்திரத்தை, ஏழ்மையை கட்டி செல்வத்தை கட்டவிழ்ப்பது எப்படி? ரைட். அறியாமையை கட்டி அறிவை கட்டவிழ்ப்பது எப்படி? வேற என்ன? துக்கத்தை கட்டி சந்தோஷத்தை கட்டவிழ்ப்பது எப்படி? இப்படி மிக முக்கியமான காரியத்தை தேவனுடைய ஆவியானவர் கற்றுத்தர போகிறார். பேதையாகிய பேதுருவிடத்துல தான் இதை சொல்றாரு. பேதுருவை கூட்டு பேசுறாரு. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் என்று சொல்லிட்டு, பீட்டர், நீ எதெல்லாம் பைண்ட் பண்றாயோ அதை பரலோகம் பைண்ட் பண்ணும், எதெல்லாம் ரிலீஸ் பண்றாயோ அதை பரலோகம் ரிலீஸ் பண்ணுகிறோம் என்று திரும்ப திரும்ப மறுதலித்த பேதையாகிய அன்ஸ்கூல்டு பீட்டர் ஆண்டவர் சொல்றார். அதை வாசித்து நாம் இந்த செய்தியை துவங்குவோம். The book of Matthew chapter 16 verse 19. 16:19 of the book of Matthew. பரலோகத்தின் திறவுகோலை நான் உனக்கு தருவேன், பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்திலே நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று கர்த்தர் பீட்டர் சொல்றார். இந்த சத்தியத்தை வலியுறுத்தி இயேசு கிறிஸ்து திரும்பவும் சீஷரிடத்தில் அதை சொல்லுகிறார். பாருங்கள். 18:18 of the book of Matthew. மத்தேயு 18:18 பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டவிழ்ப்பீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ட்ரூத். ரைட். இதிலே இயேசு கிறிஸ்துவை பின்பற்றும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். அங்கே என்ன பிரச்சனை? திராட்சை ரசம் குறைவுபட்டு போயிற்று, பற்றாக்குறையை கட்ட வேண்டும். ரைட். திராட்சை ரசத்தை கட்டவிழ்க்கணும். அவர் என்ன செய்தாரோ அப்படி நீங்களும் நானும் செய்யும்படியாக
அழைக்கப்பட்டு இருக்கிறோம். அதற்கு தேவையான அனைத்து ஒத்தாசையும் பரலோகத்திலிருந்து வந்து கொண்டே இருக்கிறதுங்க. எத்தனை பேர் இதை புரிந்து கொள்ள போகிறீர்கள்? ரைட்? கர்த்தரை தெய்வமாக கொண்ட நீங்கள் பாக்கியவான்கள். ஏன் தெரியுமா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை போல நீங்கள் கட்டவும் கட்டவிழ்க்கப்படவும் ஜனங்களை வாழ வைக்கவும் நீங்கள் அதிகாரத்தையும் ஆற்றலையும் வல்லமையையும் உடையவர்களாக இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். கர்த்தருடைய ஆவியானவர் இன்னும் உங்களுக்கு ஒரு பிரகாசம் உள்ள மனக்கண்களை தந்தருளுவாராக. You have that supernatural power and also you have the supernatural authority to perform like Jesus Christ. பிரச்சனைகளை தீர்த்து வைக்கவும் பற்றாக்குறையை போக்கவும். ரைட்? அதுதான் கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. thank you Lord for your goodness. பாருங்க, நம்மேல் இருக்கிற அபிஷேகமும் சீஷர்களிடத்திலே காணப்பட்ட அபிஷேகமும் ஒன்றுதான். நம்மேல் இருக்கிற அபிஷேகமும் இயேசு கிறிஸ்துவின் மேல் இருந்த அபிஷேகம் ஒன்றே ஒன்றுதான். சரிங்களா? There are no two different anointing. We have the same anointing. Right? நீங்கள் ஒரு காரியத்தை சொல்லும் பொழுது பாருங்கள், இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரு? லாசருவே வெளியே வா என்று சொன்னதும் அந்த அந்த அவைலபிள் சூப்பர் நேச்சுரல் பவர், உங்களுடைய நாவிலே இருக்கிற சூப்பர் நேச்சுரல் பவர் வேலை செய்தது இல்லையா? அது என்ன செஞ்சது? அந்த மரணத்தை என்ன செஞ்சது? கட்டினது. ஜீவனை கட்டவிழ்த்தது. அந்த தேவன் அதே பணியை நீங்களும் நானும் செய்யும்படியாக உங்களையும் என்னையும் தேவர்களாக வைத்திருக்கிறார். ஏனென்றால் பூமியை உங்க கையில கொடுத்துட்டேங்கிறார். வாசிக்கட்டுமா உங்களுக்கு? ஐயா, பூமியில் உள்ள அத்தனை பிரச்சனைகளை கட்டுவதற்கும் அத்தனை ஆசீர்வாதங்களை, அத்தனை ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்களை கட்டவிழ்க்கவும் அந்த சூப்பர் நேச்சுரல் தகுதியையும் சூப்பர் நேச்சுரல் ஆற்றலையும் உங்களுக்கு தந்து விட்டு தான் அவர் என்ன சொன்னார்? நீங்கள் தேவர்களாக இருக்கிறீர்கள் என்று சொன்னார். 115வது சங்கீதம் 16வது வசனம் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். வானங்கள் கர்த்தருடையவைகள், பூமியையோ மனு புத்திரருக்கு கொடுத்தார். அப்படி என்றால் என்ன பொருள்? பூமியில காணப்படுகிற அத்தனை பிரச்சனைகளையும் கட்டி சமுத்திரத்திலே தள்ளத்தக்கதாக you have been chosen by the Almighty Lord. He is the creator. He created you. Right? And also he has empowered you. Hallelujah. For what purpose? To subdue all the activities of the devil. சத்துருவருடைய சகல வல்லமையையும் மேற்கொண்டு அவைகளை காலின் கீழ் வைத்து மிதித்து ஆரோக்கியத்தை ஜனங்களுக்கு கட்டவிழ்க்கும்படியாக, ஐஸ்வர்யத்தை ஜனங்களுக்கு கட்டவிழ்க்கும்படியாக தேவன் உன்னையும் என்னையும் தெரிந்தெடுத்திருக்கிறார். இந்த நாளில் இந்த சத்தியத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ள போகிறீர்கள். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு கிருபை செய்வாராக. பாருங்கள், பிசாசின் கிரியைகளை பூமியிலே கட்டி அப்புறப்படுத்தவும் தேவனுடைய நன்மைகளை கட்டவிழ்க்கவும் உங்களிடத்திலே பொறுப்பை தேவன் கொடுத்து விட்டார். அந்த பொறுப்பு தேவனிடத்தில் இல்லை. That's very important. கொடுத்துட்டேங்கிறாரு. ரைட்? எதை கொடுத்துட்டாரு? வல்லமையையும் அதிகாரத்தையும், ஏதேனில் இழந்து போன வல்லமையையும் அதிகாரத்தையும் அந்த சூப்பர் நேச்சுரல் ஆற்றலையும் உனக்கு கொடுத்துட்டே என்கிறாரு. தேவன் தன்னுடைய வார்த்தை மீற மாட்டார், எல்லை தாண்டி செய்ய மாட்டார். ஒரு சகோதரி அழைத்து அழுதாங்க. ஐயா, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, அந்த பிரச்சனை. உன் பிரச்சனைக்கெல்லாம் யாரும் காரணம் இல்லைம்மா, கர்த்தரும் காரணம் அல்ல, உன்னுடைய பாவங்களும் காரணம் அல்ல. ரைட்? சாத்தானும் காரணம் அல்ல, நீதான் காரணம். என்ன பிரதர் இப்படி பேசுறீங்க? நான் எவ்வளோ அழகாக ஒழுங்காக கோயிலுக்கு போகிறேன், காலையில் இருந்து தலைகளை நிற்கிறேன், நீங்கள் இப்படி பேசுகிறீங்களா? ஐயம்மா, சத்தியத்தை நீ சரியாக அறிஞ்சால் உன் பிரச்சனையை தீர்த்து கொள்ளக்கூடிய ஆற்றல், உன்னுடைய பிரச்சனைகளை நீ கட்டி ஆசீர்வாதத்தை உன்னுடைய குடும்பத்தில் மீது கட்டவிழ்க்கக்கூடிய ஆற்றல் உன்னுடைய நாவில் இருக்கு. யூ ஹவ் நாட் நோன் திஸ் ஃபேக்ட், நாட் நோன் திஸ் ட்ரூத், நாட் நோன் திஸ் ரியாலிட்டி. இந்த சத்தியத்தை நீ அறியலமா? அப்படியா பிரதர்? செய்தியை கேட்டாங்க பாருங்க, 100 செய்தியை கேட்டுட்டாங்க. 400 செய்தியை அனுப்பி வைத்தோம், 100 செய்தியை கேட்டாங்க. பிரதர், பாதி பிரச்சனையை காணும் பிரதர், நல்லா தூங்குறேன் பிரதர், 10 வருஷம் நான் தூங்கல. ரைட்? என் புருஷன் என்னோடு இப்பொழுது பேசுகிறார்,
கர்த்தரை தெய்வமாக கொண்ட நீங்கள் பாக்கியவான்கள். ஏனென்றால் உங்கள் பிரச்சனை எல்லாவற்றையும் கட்டி சமுத்திரத்தில் தள்ளுண்டு போக பண்ணும்படியாகவே தேவன் மார்க் 11:23 அதை சொன்னார். எதை சொன்னார்? எவனாகிலும் எவளாகிலோ இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன்னுடைய இருதயத்திலே சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். இதுக்கு மேல எப்படிங்க சொல்ல முடியும்? இல்ல அப்படி என்றால் என்ன பொருள்? எப்போ உன் பிரச்சனைய நீர் தான் தீர்த்து வைக்கணும், தேவன் அதிலே தலையிடுகிறது இல்லை. எஸ், hallelujah. Oh, thank you Lord for your goodness. You are called to follow Jesus Christ. தேவனுடைய திட்டம் உங்கள் மேல மிகப்பெரிய திட்டம் இருக்கு. தேவனுடைய ஆசீர்வாதம் உங்க மேல பூமி தாங்க முடியாத ஆசீர்வாதம் இருக்குங்க. ரைட்? நீங்கள் கோடீஸ்வரனாக இருந்து கொண்டே ஊழியம் செய்யலாம், ஊழியம் செய்து கொண்டே கோடீஸ்வரன் ஆகலாம். கிளாசிக் எக்ஸாம்பிள் யாரு? நம்முடைய டிஜிஎஸ் தினகரன் அவர்கள். ரைட்? பெரிய கோடீஸ்வரன் ஆயிட்டாரு, பெரிய ஊழியம் செய்தாரு. இரண்டையும் பிரிக்க முடியாதுங்க. உங்களுடைய ஐஸ்வர்யத்தையும் உங்களுடைய ஊழியத்தையும் பிரிக்கவே முடியாது. எப்படி சொல்றீங்க பிரதர்? எப்பா ஒரு ஸ்திரீ ரெண்டு ஸ்திரீ இல்ல, பல ஸ்திரீகள்னு சொல்லல, அநேக ஸ்திரீகள் தங்கள் ஆஸ்திகளால் இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்தார்கள். அநேக ஸ்திரீகள் அநேக ஆண்கள் தங்கள் ஆஸ்திகளால் ஜீசஸ் கால்ஸ் ஊழியத்திற்கு ஊழியம் செய்தாங்க. அவர்கள் கோடீஸ்வரர் ஆயிட்டாங்க. ஆயிரக்கணக்கான இளைஞர்களை சந்திக்கும்படியாக காருண்யா யூனிவர்சிட்டியை ஆண்டவர் கொடுத்துட்டாருப்பா. அவருடைய ஊழியத்தை நான் அற்பமாக பேசினவன். அதுதாங்க தேவனுடைய திட்டம். கென்னத்து கோப்பலாண்டு 1/2 டஜன் ஏரோப்ளைன் வச்சிருக்கிறாருங்க. 25 வயது யாரு? நம்ம தம்பி ஆங்கிட்டு சொந்த ஜெட்டு வாங்கிட்டான். ஏன்? ஐஸ்வர்யத்தையும் ஊழியத்தையும் பிரிக்க முடியாது. கேட்கிறதற்கு காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். பாருங்க, தேவனுடைய திட்டம் பவுல் மீது பெரிதா இருந்ததுனால அதை அவன் எப்படி ஏற்றுக்கொள்ளுவான்? இட்ஸ் நாட் பாசிபிள். அவனுக்கு ஒரு 100 பிரசங்கம் பண்ணி அவனை சால்வேஷன் எக்ஸ்பீரியன்ஸில் கொண்டு வந்து ஒரு ஸ்பெஷல் அபிஷேக கூட்டம் நடத்தி அப்புறம் பைபிள், இதுக்கெல்லாம் இயேசு கிறிஸ்துக்கு வேலை இல்லைங்க. அவனுடைய என்ன செஞ்சாரு? கண்ணை கட்டுனாரு, குருடாய் போச்சு. 3ஆவது நாள் கண்ணை கட்ட விழுத்தாரு, கண்ணு தெரிஞ்சு போச்சு. ட்ரீட்மெண்ட் ஓவர். 10 வருஷம் பயிற்சி 3 நாள்ல முடிஞ்சு போச்சுங்க. எத்தனை பேர் புரியுதுங்க? ஐயா, நம்முடைய தலைவருடைய வழி தனி வழி. திக்குவாய மந்த நாவை கொண்டு அதை திக்கு நாவுள்ள மந்த நாவுள்ள மோசையை கொண்டு ஒரு ராஜா இடத்துல திக்கி திக்கி பேசி ஒரு திரள் கூட்டத்தையே விடுதலை செய்த தேவன் உன்னோடு பேசி கொண்டிருக்கிறார். ஆமா ஐயா, இன்னைக்கு பாடம் என்னன்னா, நீ இந்த அதிர்ச்சி வைத்தியம் கொடுக்கணும். கொடுத்தான்ல யாரு? இதே பவுலு. எலிமா ஊழியத்துக்கு இடையூறா இருக்கிறா, கட்டுனா கட்டவிழ்தான் இருக்கா இல்லையா? சில நாட்கள் உன் கண்ணு குருடா போகும். அவனுடைய எஜமான் விசுவாசித்தான் எழுதியிருக்குங்க. அப்போ ஒருவரை விசுவாசிக்க வைக்க வேண்டும் என்றால் தேவன் இன்ட்ரோடியூஸ் பண்ணி இருக்கிறார், உன்னை அழைத்திருக்கிற அந்த அழைப்புல மிக பிரதானமான ஒன்று என்னன்னா, நீனும் அவரை போல செய்து அவர் செய்த கிரியைகளை செய்து அதைவிட பெரிய அற்புதங்களையும் செய்து கட்டுவதற்கும் கட்டவிழ்ப்பதற்கும் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஓ, thank you Lord for your goodness. ஒருவர் வந்து உங்ககிட்ட தன்னுடைய பிரச்சனையெல்லாம் சொல்றார். பிரதர், எனக்கு ஒரு 10 கோடி ரூபாய் கடன் இருக்கு பிரதர். அப்ப என்ன செய்யணும்? கடன் பிரச்சனையை கட்டணும். அப்புறம் எதை கட்டவிழ்க்கணும்? ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்களை கட்டவிழ்க்க வேண்டும். எப்படி செய்யலாம்னு சொல்லி தரட்டுமா? கஷ்டமே இல்லைங்க, கஷ்டமே இல்லை. ரைட்? ஃபுல்லா பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாட்டில் ஒரு தேவையை தேவன் எப்படி சந்தித்தார் என்று நீங்க என்ன செய்யுங்க? மெடிடேட் பண்ணுங்க. உங்களுக்கு ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் இருக்கா? எலியா எப்படி பொருளாதார தேவையை அற்புதமாக சந்தித்தார்? எப்படி அந்த விதவைக்கு ஐஸ்வர்யம் தானாகவே அந்த சூப்பர் நேச்சுரல் அந்த ஆயில் மூலமா வந்தது? எப்படி அந்த விதவையினுடைய தரித்திரத்தை கட்டி விதவைக்கு ஒரு செழிப்பை கட்டவிழ்த்தார்? இந்த கலையை கற்றுக்கொள்வது எளிது அருமையானவர்களே.
புதிய ஏற்பாட்டுக்கு வாங்க. அங்க ஒரு தேவை இருக்கு, ஒரு நீடு இருக்கு. 25,000 பேர் சாப்பிடணும், புருஷர்கள் மாத்திரம் 5,000 பேர். என்ன செய்தாருங்க? அங்க உள்ள பட்டினியை கட்டிட்டு பசியார ஆகாரம் கொடுத்து ஆயிரக்கணக்கான ஜனங்கள் சாப்பிட்ட பிறகு 7 கூடை நிறையா மீதி எடுத்தார்கள், 12 கூடை நிறையாக மீதி எடுத்தார்களே. அந்த கலையை தான் நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். எத்தனை பேர் புரியுதுங்க? எலிசா ஒருவன் சாப்பிட ஆகாரம் தான் இருக்கு, இங்க வந்தா 100 பேர் இருக்காங்க. அந்த பற்றாக்குறையை எப்படி கட்டி பசியார ஆகாரம் கொடுத்து ஒரு திருப்தியை கட்டவிழ்த்தான் என்கிற கலையை கற்றுக்கொள்ள எங்களுடைய செய்திகளை நீங்கள் தொடர்ந்து கேளுங்கள். எனக்கு பிரியமான தேவர்களே, ஹல்லேலூயா. ஓ thank you Lord for your goodness. சத்துரு எதிர்த்து வர்றான். எந்த சத்துரு? யார் மீது? 430 ஆண்டுகள் அடி வாங்கி இல்ல செத்து சுண்ணாம்பா போன இஸ்ரவேலர்களை எதிர்த்து ஒரு பெரிய இராணுவம் வந்து நிற்குதுங்க. டேஞ்சர், ஆபத்து, அழிவு. அந்த அழிவை எப்படி கட்டி சமுத்திரத்திலே மூழ்கடித்தான் என்கிற கலையை கற்றுக்கொள். ரைட்? எப்படி தன்னுடைய ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து கட்டவிழ்த்தான் என்கிற கலையை நீங்க கற்றுக்கொள்வது எளிதுதானே? எப்படிங்க அந்த டேஞ்சரஸ் சிச்சுவேஷனை கட்டுனா? யாரு அந்த திக்குவாயன்? என்ன செஞ்சா? இன்று கண்ட எகிப்தியனை இனி என்றுமே காண்பதில்லை. அப்ப என்ன செய்யணும்? பிரச்சனையை கட்டி சமுத்திரத்துல மூழ்கடிக்கணும். ஆண்டோடைய கையை கட்டி போட்டா எப்படி? எப்பா இவ விசுவாசத்தோடு பேசிட்டா, தூதர்கள்லாம் இறங்குங்க, என்ன செய்யுங்க? அற்புதமாக அங்கே ஒரு சாலை அமைத்து கொடுங்கள். அடுத்து ஐயா என்னையா செய்யணும்? ஐயா மோசே பேசிட்டான்ப்பா, கடைசி போர் வீரனையும் தண்ணீரில் நீ மூழ்கடிக்கணும். இதுதான் கட்டுவதும் கட்டவிழ்ப்பதும். எத்தனை பேர் புரியுதுங்க? என்னதான் செய்யணும்? நீங்க பேசணுங்க. இருளை கட்டி வெளிச்சத்தை கட்டவிழ்க்க சூரியனையும் சந்திரனையும் பார்த்து பேசினான். கரெக்டா இல்லையா? இருள் எனக்கு தேவையில்லப்பா, அதை கட்டி தூர போடு. அப்போ என்ன வேணும்? வெளிச்சம் வேணும். சூரியனே யூ பி ஹியர், யூ மூன் யூ பி ஹியர். பேசுவது அது என்ன செய்யுது? தேவையை கொண்டு கொட்டுகிறது. தேவை இல்லாததை கட்டி சமுத்திரத்துக்குள்ளே தள்ளி போடுகிறதே. அந்த நாவு உனக்கு இருக்குத்தானே செய்கிறது. இயேசு கிறிஸ்து வேற என்னங்க செஞ்சாரு? வாயால தானப்போ வடை சுட்டாரு. எத்தனை பேர் புரியுதுங்க? பழைய ஏற்பாட்டில் யோசுவா வாயால வடை சுட்டான். என்ன செய்யல? 6 மணி ஆயிற்று, இஸ்ரவேலுடைய கை ஓங்கி நிற்கிறது, சத்துரு மடிந்து போக வேண்டிய வேலை. இன்னும் சில மணி நேரங்கள் இருந்தால் என்ன வந்துடும்? நம்ம ஜெயித்திடலாம். உடனே எப்பா ஒரு 12 பேர் வட்டமாக நின்று நீங்கள் ஜோம் பண்ணிட்டே இருங்க, நாங்கள் யுத்தம் பண்ணுறோம் அப்படி சொல்லலை. இஸ்ரவேலர்கள் எல்லாரும் 1 மணி நேரம் முழங்கால் போடுங்க, நாங்கள் யுத்தம் பண்ணுங்க அப்படி சொல்லவில்லை. எனக்கு வெளிச்சம் வேணும். என்ன வேணும்? சூரியன் நீ கொஞ்ச நேரம் இருப்பா, சந்திரன். எப்பா யோசுவாவுக்கு இந்த வெளிச்சம் எப்படிங்க வந்தது? யோசித்து பாருங்க. 2வது புஸ்தகத்துல வந்துட்டு, ஆதியாகமம் யாத்திராகமத்தில் அந்த வெளிச்சம் வந்துட்டு. எந்த வெளிச்சம் வந்துட்டு? என் நாவால எந்த பிரச்சனையும் கட்ட முடியும், என்னுடைய நாவால எந்த ஆசீர்வாதத்தை இழுத்துக்கொள்ள முடியும் என்று சொல்லி யோசுவாவுக்கு இருந்த ஞானம் இன்றைய மதத்திற்கு இல்லையே. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற மகனே மகளே, உனக்கு இருக்குதா? கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். ஏனென்றால் நீங்கள் சந்திக்கிற அத்தனை பிரச்சனைக்கும் தீர்வாக தேவன் உங்களை வைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுகிற காலம் வந்துவிட்டது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அவன் சேலஞ்சு பண்றாங்க எலிசா ராஜாட்ட போய், ராஜா நான் சொன்னாதான் உங்க தேசத்துல மழை வரும், சொன்னபடியே ஆகும் என்று சொன்னார் ஐயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற மகனே மகளே, நீ சொன்னபடிதானே ஆகும் என்று சொன்னாரு. சுகமடைவாயாக என்று சொல்ல கஷ்டமா? லாசருவே வெளியே வா என்று சொல்லுவது கஷ்டமா? அல்லது அது பாவமா?
கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். ஏனென்றால் நமக்கு 100% கம்ப்ளீட் மாடல் நம்முடைய மூத்த சகோதரனாகிய இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் செய்து காண்பித்து எழுதி வைத்துட்டு போயிட்டார. நான் செய்ததையும் செய்வீர்கள், இதை விட பெரிய கிரியைகளை செய்வீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. Thank you Lord for your goodness. மரணத்தை கட்டி ஜீவனை கட்டவிழ்த்தார். ரைட்? எங்க? நாயனூர்ல வாலிபன் அடக்கம் பண்ண தூக்கி கொண்டு போறாங்க. அங்க என்ன வேணும்? ஜீவன் வேணும். என்ன வேண்டாம்? மரணம் வேண்டாம். மரணத்தை கட்டி ஜீவனை கட்டவிழ்க்க அவர் தலைகீழ நிற்கவில்லை. என்ன செஞ்சாரு? வாலிபனே எழுந்துரு, ஜீவன் கட்டவிழ்க்கப்பட்டாயிற்று பாருங்க. ஹல்லேலூயா. ஓ, இதுக்கு ஸ்பெஷல் ட்ரைனிங்கே வேண்டாங்க, எந்த ட்ரைனிங் வேண்டாம். ஒரு சகோதரி பெங்களூர்ல இருந்து அழைத்தாங்க. ஐயா, உங்க செய்தியை கேட்டு நான் இப்போ தொலைபேசி மூலமாக அநேகரை சுகமாக்க ஆரம்பிச்சுட்டேன். ஐயா, உங்க பைபிள் காலேஜ் எங்கேயா இருக்குன்னாங்க. எதுக்குப்போ உனக்கு பைபிள் காலேஜ்? நானும் இயேசுவை போல அற்புதம் செய்யணும். நீ தான் இப்போதே துவங்கிட்டியே, அதை கான்சென்ட்ரேட் பண்ணு. கட்டுவதும் கட்டவிழ்ப்பதும் உன்னுடைய நாவிலே தானே இருக்கிறது மகனே, மகளே. ரைட்? ஹல்லேலூயா. Thank you Lord for your goodness. மாதந்தோறும் அவருடைய நாம மகிமைக்காக சொல்லுகிற 100க்கும் அதிகமான நபர்கள் தரித்திரத்திலிருந்து வெளியே வர்றாங்க, வியாதியிலிருந்து வெளியே வர்றாங்க, குழந்தை இல்லாமையிலிருந்து வெளியே வருகிறார்கள். ரைட்? பிரிந்து போன குடும்பங்கள் ஒன்றாக இணைகின்றன. எதுக்கும் நான் ஜெபிக்கிறதே இல்லை, இயேசு கிறிஸ்துவை போல தான் பேசுகிறேங்க. இவங்க சொல்லுவாங்க, ஐயா எங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்க. எப்பா எந்த பிரச்சனைக்குப்பா இயேசு கிறிஸ்து ஜெபிச்சாரு? எப்பா எந்த பிரச்சனைக்கு ஜெபிக்க சொன்னாரு? அவர் ஜெபிக்கவும் இல்லை, ஜெபிக்க சொல்லவும் இல்லை. இல்லாத ஊருக்கு நீங்கள் பயணம் செய்து கொண்டு இருக்கிறீர்கள். ரைட்? ஐயா, you are totally delivered from all your sicknesses. You are totally delivered from all your sins, sickness and struggles. ஏன் மேனிஃபெஸ்ட் ஆகல? ஆசீர்வாதத்தை பேச ஆளு. ஹல்லேலூயா. அதனால தலையில அடிச்சு எழுதுறான். ஏசாயா 42:22 அதை மனப்பாடம் பண்ணுங்க. ஐசாயா 42:22 இந்த ஜனமோ கொள்ளையிடப்பட்டும் சூறையாடப்பட்டும் இருக்கிறார்கள், இவர்கள் அனைவரும் கெபிகளிலே அகப்பட்டு இருக்கிறார்கள், தப்புவிப்பார் இல்லாமல் கொள்ளையாகி விட்டுவிடு என்று சொல்ல ஆள் இல்லாதனால சூறையாடப்படுவார். நீங்க அப்படிதான் சூறையாடப்பட்டிருக்கீங்க. ஹல்லேலூயா. ஓ, தேங்க்யூ லார்ட். ஜெபிக்க ஒரு நேரம் உண்டு, பேச ஒரு நேரம் உண்டு. ஜெபிம் என்றால் தேவனோடு உள்ள ரிலேஷன்ஷிப்பு. உங்கள் கதவை பூட்டிட்டு நீங்கள் அவரோட பேசுங்க, அந்நிய பாஷையில் பேசுங்க, நடனமாடி துதிங்க. அதான் பிரேயருங்க. ஹல்லேலூயா. Thank you Lord. What a loving daddy we have. Amen, 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 amen. பாருங்கள், இயேசு கிறிஸ்து பழைய பாரம்பரியத்தை கட்டி புதிய பாதையை கட்டவிழ்க்கிறார். அதை பார்த்து முடிப்போமா? அருமையான தேவர்களே, ஈஸ் அவர் கம்ப்ளீட் மாடல். பாரம்பரியத்தை கட்டுகிறதுல இயேசு கிறிஸ்து சீரியஸா இருந்தாருங்க. தூக்கி நொறுக்கி போட்டார். பழைய ஏற்பாட்டில் என்ன செய்தார்கள்? ஆட்டு குட்டி, இளங்காளை இவைகளுடைய ரத்தம் நாள்தோறும் செலுத்தப்பட்டதுன்னு எழுதியிருக்கு. வருஷந்தோறும் செலுத்தப்பட்டது. அது ஒரு பெரிய பாரம்பரியமாக மாறிவிட்டது. அது ஒருவரையும் பூரணப்படுத்தவில்லை. ரைட்? வந்தார் பாருங்க, யாரு? நம்முடைய மூத்த சகோதரன் மனித அவதாரம் எடுத்து வந்தார் பாருங்க. தேவாதி தேவன் நம்மை போல ஒரு மனிதனாக மனித அவதாரம் எடுத்து வந்தாரு. அதுக்கு ஒரு மரியாதை வேண்டுமா வேண்டாமா? அவர் என்ன சொல்றாரு? புதிய பாதை, ஜீவ பாதை, புதிதும் ஜீவனுமான வழியை. ஹல்லேலூயா. ஓ, thank you Lord for your goodness. அது என்ன வழி? விசுவாசமாகிய வழிப்பா. எப்ப கஷ்டத்தெல்லாம் அவரு பட்டுட்டாரு. இப்போ உனக்கு கஷ்டமே கிடையாது, எல்லாம் இஷ்டம் தான். அப்படின்னா என்ன பொருள்? நீ விசுவாசித்தால் போதும். எதை விசுவாசிச்சா போதும்? அவர் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். என்னுடைய கடந்த கால, நிகழ்கால, வருங்கால பாவத்திற்கு பரிகாரம் பண்ணிவிட்டார். அவர் இன்னும் என்ன செய்தார்? ரைட்? விசுவாசத்துக்கு விரோதமாக இருந்த கிரியைகளாகிய நியாயப்பிரமாணம் கட்டளைகளை தகர்த்து கொண்டு ஒழித்து விட்டார். இப்போ விசுவாசம் மட்டும் போதும்.
நீங்கள் விசுவாசத்தில் எதை பேசினாலும் அது நடக்குத, அதுதான் கட்டவிழ்ப்பது. இந்த சிஸ்டத்தை உண்டாக்கினவர் யாரு? 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே நம்முடைய நாதனாகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே படாத பாடுபட்டு தன்னுடைய இரத்தத்தையே விலை கிரயமாக செலுத்தி உனக்கு விடுதலையை வாங்கி தந்துட்டாருப்பா. இதை நீ விசுவாசித்தா போதும், இயேசு கிறிஸ்து செய்தவைகளையும் செய்வாய், அதை விட பெரிய அற்புதங்களையும் செய்வாயா இல்லையா? He did each and every miracle just by speaking. எல்லா பிரச்சனைகளையும் எப்படி தீர்த்தாருப்பா? எல்லா பிரச்சனைகளையும் எப்படி கட்டினாரு? just by speaking. எல்லா ஆசீர்வாதங்களையும் எப்படி கட்டவிழ்த்தார்? just by speaking. Am I right or not? பஞ்சத்தை எப்படிங்க கட்டினாரு? பட்டினியை எப்படி கட்டினாரு? எலியாவை எடுத்துக்கொள்ளுங்கள், எலிசாவை எடுத்துக்கொள்ளுங்கள், இயேசு கிறிஸ்துவை எடுத்துக்கொள்ளுங்கள். எவருமே பிராக்டிக்கலா எந்த பிரச்சனையும் தீர்த்து வைக்கலைங்க. எல்லாமே சூப்பர் நேச்சுரல் ப்ரொவிஷன் தான். அவன் சொன்னான் பாருங்க, யாரு? எலிசா. நாளைக்கு இந்த நேரம் சமாரியாவில் பஞ்சம் இல்லை. வாயாலே வடை சுட்டான். அங்கே உள்ள பஞ்சம் கட்டப்பட்டு செழிப்பு கட்டவிழ்க்கப்பட்டது. வேதம் முழுவதும் நிறைய சான்றுகள் இருக்கின்றனவே. இதை செய்வதற்கு தேவன் உன்னை அழைத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து செய்ததை செய்ய, அதைவிட பெரிய அற்புதங்களை செய்யும்படியாகவே இந்த செய்தியை நீ கேட்டுக்கொண்டிருக்கிறாய். இவ்வளவு தெளிவாக புரிந்த பிறகும் நீ நாவினாலே உன்னுடைய வாயை திறந்து நாவினாலே பிரச்சனைகளை கட்டவில்லை என்றால் நீ பாவி. ஆசீர்வாதங்களை கட்டவிழ்க்கவில்லை என்றால் நீ பாவி. ஜாஸ் மினிஸ்ட்ரி செய்திகள் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் இந்த ஊழியத்தோடு கைகோர்க்கும்படியாக உங்களை அழைக்கிறோம். நீங்கள் காணிக்கை விதைக்கக்கூடிய நல்ல நிலமாக ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் இருக்கிறது. விசுவாசத்தோடு உற்சாகமாக பெருக விதையுங்கள். தேவன் உங்களை 1000 மடங்கு பெருக செய்வார். வாரந்தோறும் சென்னை முகப்பேரில் நடைபெறும் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசம்பிளி ஞாயிறு ஆராதனைக்கு அன்புடன் அழைக்கிறோம். சத்தியத்தை சரியாக அறிந்து வெற்றி வாழ்க்கை வாழுவீர்கள். சென்னையில் உள்ள உங்கள் நண்பர்கள், உறவினர்களையும் 3 மாதங்கள் தொடர்ந்து வரும்படியாக உற்சாகப்படுத்துங்கள். முற்றிலும் ஜெயமான வாழ்க்கை வாழுவார்கள். உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்கவே தேவன் எங்களை கிருபையாக அழைத்துள்ளார். விடுதலை பெறவும் சுகத்தை அனுபவிக்கவும் தொலைபேசியில் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வீடியோக்களை லைக் செய்து பலரோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்.